Hello students, welcome to our channel. Today we are discussing about chapter 1 Relations and Functions. First exercise 1.1 தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்துருக்காங்கன்னா find A cross B, A cross A and B cross A ஓட வேல்யூ find out பண்ண சொல்லியிருக்காங்க. First subdivisionல A set of elements 2, -2, 3 and B set of elements 1, -4. So first நம்ம A cross B ஓட வேல்யூ தான் find out பண்ண போறோம். A cross B equal to write the A set element. What is the A set elements? 2, -2, 3. Cross B set elements. B set elements 1, -4. 1, -4. So cross means Cartesian product. How to write the Cartesian product? Write the set of order pairs. So first A setல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை கொண்டு போயிட்டு B setல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூட நம்ம ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணும்போது கண்டிப்பா ஓப்பன் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். 2, 1. Next 2, -4. First element ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணிட்டேன். Next second element. Second element என்ன இருக்குன்னு பாருங்க. -2. -2, 1, -2, -4. -2, 1, -2, -4. Next move into the third element. Third element என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. 3. So 3, 1, 3, -4. That's all. So நம்ம find out பண்ண A cross B ஓட வேல்யூ கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா A செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. 1, 2, 3. B set elements 1, 2. So டோட்டலா இங்க 3 elements இருக்கு, இங்க 2 elements இருக்கு. 3 2s are 6. So நம்ம ரைட் பண்ண ஆர்டர் பேர்ஸும் 6 ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா நம்ம find out பண்ண A cross B ஓட வேல்யூ கரெக்ட். Next find out the value of A cross A. Write the A set elements 2, -2, 3 cross A set. Again write the A set elements 2, -2, 3. So cross means Cartesian product. How to find out the Cartesian product? Write the order pairs. First 2 elements கொண்டு போயிட்டு A setல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூட நான் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். ஆர்டர் பேர் ரைட் பண்ணும்போது கண்டிப்பா ஓப்பன் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். 2, 2, 2, -2, 2, 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூடவும் நான் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மூவிங் டு த செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. -2. ஸோ ரைட் த ஆர்டர் பேர் -2, 2, -2, -2, -2, 3. Next move into the third element. Third element 3. The same way 3, 2, 3, -2, 3, 3. That's all. So A cross A ஓட வேல்யூ கரெக்டா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3. அகைன் இங்க A செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. 3 3s are 9. டோட்டலா 9 ஆர்டர் பேர்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலா இங்கே நம்மளுக்கு 9 ஆர்டர் பேர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண A cross A ஓட வேல்யூ கரெக்ட். The last one, find B cross A. Listen carefully. Here B cross A. So first write the B set of elements. What is the B set of elements? 1, -4. Cross A set. A set elements 2, -2, 3. So cross means Cartesian product. How to find out the Cartesian product? Write the order pairs. So first 1 என்ற எலமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூட நம்ம ஆர்டர் பேர்ல ரைட் பண்ண போறோம். 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. -4. So -4, 2, -4, -2, -4, 3. That's all. So first subdivision over. Second subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா A equal to B equal to set upon P, Q.
ஸோ இங்க ஏ செட்டோட வேல்யூ பி கமா கியூ தான், பி செட்டோட வேல்யூ பி கமா கியூ. இந்த போத் த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏ கிராஸ் பி யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு set of all A set P Q cross B set also PQ. So cross means Cartesian product. How to find out the Cartesian product? Write the order pass. So first P element கொண்டு போயிட்டு இங்க ஒவ்வொரு elements கூட நம்ம order pairல write பண்ணணும். P comma P, P comma Q. Next element Q, Q comma P, Q comma Q. That's all. The next one A cross A, A cross A. So A set element PQ, again A set PQ. So cross product செய்யலாமா? P comma P, P comma Q, Q comma P, Q comma Q. The last one B cross A. B cross A equal to set of all B set element. Here B set, A set, both the sets are equal. P comma Q cross A set P comma Q. So cross means Cartesian product. Cartesian product na set of order pass la write பண்ணணும். P comma P, P comma Q. The second element Q, Q comma P, Q comma Q. That's all. The third subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா A equal to set of all M comma N and B equal to empty set. Empty set means there is no element in the set of B set. B setல எந்த எலமெண்ட்ஸ்மே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எலமெண்ட்ஸ்மே இல்லைன்றப்ப நம்மளால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியாது. கார்ட்டீசியன் ப்ராடக்டோட வேல்யூ என்ன கிடைக்குமா? கண்டிப்பா அதுவும் ஒரு எம்டி செட்டா தான் இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ ஏ செட்டோட எலமெண்ட்ஸ் M comma N cross B set elements empty set. Empty set நான் என்ன சொன்னேன்? No element in the B set. இங்க எலமெண்டே இல்லைன்னா நம்மளால கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப நம்மளோட ஆன்சரும் என்ன கிடைக்கும்னா ஒரு எம்டி செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் B cross A ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A cross A. A cross A. So A set elements M comma N cross M comma N. So Cartesian product. Write the order as M comma M, M comma N. Next N comma M, N comma N. The last one B cross A. What is the B set element? Empty set. So empty set cross A set. A set element M comma N. Empty set கூட Cartesian product பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? ஒரு empty set தான் கிடைக்கும். Thank you students. Thank you for watching. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you. Thank you so much.